பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கன்பானவர்களே, இந்த நாளில் உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் நாளை ஒரு சந்தோஷமான நாளாய், ஒரு மகிழ்ச்சியான நாளாய் ஜனங்கள் குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்தில் கொண்டாடுகிறார்கள், இன்னும் வீடுகளில் கொண்டாடுகிறார்கள். எதற்காக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள்? கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக பேருக்கு ஏன் கிறிஸ்மஸை கொண்டாடணுன்னே தெரியல. அது ஒரு பண்டிகையாய் மாறிவிட்டது. நன்றாக கவனியுங்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இன்று அந்த செய்தி என்ன, நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர், உங்களை இரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன் இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எதற்காக அவர் பிறந்தார்? வேதத்தை நீங்கள் கவனிக்க பார்க்கும்போது மத்தேயு 1:21 வாசிக்கும்போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களை மன்னிக்கு, அவர்களை மீட்டெடுக்கும்படி, அவர்களை இரட்சிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நமக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அதிபதியாகவும் இரட்சகராகவும் அவரை உயர்த்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவராலே அன்றி. நன்றாக கவனியுங்கள். அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு இரட்சிப்பை கொடுக்க முடியும். நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு நமக்காக பிறந்தார். தேங்க்யூ லார்ட். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அப்போ இயேசு நமக்காக பிறந்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறதுனால தேவனுக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் நீங்களும் நானும் உட்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆகவே இந்த மகத்தான இரட்சிப்பை, இந்த மகத்தான தருணத்தை நமக்கு யார் கொடுத்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அவரை, இந்த இரட்சிப்பை கொடுத்தவரை, இந்த மகிழ்ச்சியான நாளை கொடுத்தவரை, ஹல்லேலூயா, அவர் நமக்காக பிறக்கல அப்படின்னா இந்த மகிமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்திருக்க முடியாதுங்க.
பாருங்க. ஆகவே அதை நினைத்து நம்முடைய இரட்சிப்பை நினைத்து இயேசுவை பிதாவானவர் நமக்கு கொடுத்ததை நினைத்து இந்த நாளில் நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே மகிமையை செலுத்துங்க. நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆனாலும் கொண்டாடப்பட வேண்டிய நபர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்து பாருங்க. கட்டாயம் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நல்நாளில் ஆண்டவரே, கிறிஸ்துவை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து இந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அதே மகிழ்ச்சி ஒவ்வொரு நாட்களும் அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறப்பா. மகிழ்ச்சி உண்டாகட்டும்ப்பா, ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்ப்பா, ஒரு களிகூறுதல் உண்டாகட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.